விசிபிளா இருக்கு ஜி. ஓகே ஃபைன். நம்ம நார்மலா லிஸ்ட் இது பண்ணும்போது ஆர்டர் லிஸ்டா இருக்கட்டும், அன்ஆர்டர் லிஸ்டா இருக்கட்டும். ஆர்டர் லிஸ்ட்னும் போது நம்மளுக்கு புல்லட்ஸ்ல காட்டும், சாரி ஆர்டர் லிஸ்ட் 1 2 3ல காட்டும், அன்ஆர்டர் லிஸ்ட் வந்து நமக்கு புல்லட்ஸ்ல காட்டும். ஓகேங்களா? நான் ஃபர்ஸ்ட் ஒரு லிஸ்ட் உங்களுக்கு நான் கிரியேட் பண்றேன். டேவ் இந்த டிபுக்குள்ள ஃபர்ஸ்ட் நான் கிரியேட் பண்ண போறது அன்ஆர்டர் லிஸ்ட். ஓகேங்களா? அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? டேக் UL. அதுக்கப்புறம் நம்ம வைக்க போற லிஸ்ட் கண்டென்ட்ஸ் HTML, CSS, JavaScript. ஓகேங்களா? இது வந்து நம்மளோட அன்ஆர்டர் லிஸ்ட். அடுத்து நம்ம வைக்க போறது ஆர்டர் லிஸ்ட். ஆர்டர் லிஸ்ட்டுக்கு டேக் ஸ்டார்ட் வித் OL, நார்மல் அதே லிஸ்ட் கண்டென்ட் தான் நம்ம யூஸ் பண்ணோம். LIன்ற டேக் வச்சு என்னென்ன லிஸ்ட் வேணுமோ எல்லா லிஸ்ட்டுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ இங்க 3 லிஸ்ட் யூஸ் பண்ணிட்டோம். ஆனா இந்த 3 லிஸ்ட்டுமே நீங்க பாத்தீங்கன்னா ஆர்டர் லிஸ்ட்டுக்கு டிஃபால்ட்டா நியூமரிக் 1 2 3ல வரும். அன்ஆர்டர் லிஸ்ட்னும் போது நம்மளுக்கு புல்லட் லைன்ஸ்ல காட்டும். இப்ப எனக்கு இந்த ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி நான் சேஞ்ச் பண்ணணும், எனக்கு வந்து இந்த லிஸ்டோட ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி நான் சேஞ்ச் பண்ணணும். அதை அழகா நம்ம சேஞ்ச் பண்ணலாம். எனக்கு 1 2 3க்கு பதில் எனக்கு ஆல்பாபெட்ஸ் வேணும், ஆல்பாபெட்ஸ் நம்ம வச்சுக்கலாம். இல்ல ரோமன் லெட்டர்ஸ் வேணும்னா ரோமன் லெட்டர்ஸ் வச்சுக்கலாம். ஸ்கொயர்ஸ் வேணா ஸ்கொயர்ஸ் வச்சுக்கலாம், சர்க்கிள் வேணாலும் சர்க்கிள் வச்சுக்கலாம். அது எப்படி நம்ம வைக்க போறோம், என்னென்ன பண்ண போறோம்ன்றதை இப்போ நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஓகே, நம்ம CSSல நான் எல்லா CSSம் delete பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஆர்டர் லிஸ்ட். ஓகேங்களா? இந்த ஆர்டர் லிஸ்ட்ல இருக்கிற எல்லா LI டேகும், ஓகே, காம்பினேஷன் செலக்ட் ஆஸ் ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ள இருக்கிற LI டேக் என்ன ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ண போறோம்னா லிஸ்ட் ஸ்டைல் டைப். இதுதான் ப்ராப்பர்ட்டி. இந்த லிஸ்ட் ஸ்டைல் டைப்ல நம்ம என்ன வைக்க போறோம், அதாவது என்ன நேம் யூஸ் பண்ண போறோம். நான் யூஸ் பண்ண போறது வந்து அப்பர் ஆல்பா. ஜஸ்ட் சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிட்டு ரன் பண்றேன். ரன் பண்ணுவேன். நீங்க பாருங்க 1 2 3ன்றது இப்ப ABCயா மாறிடுச்சு. உங்களோட கண்டென்ட் எப்படி வேணுமோ நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி உங்க கண்டென்ட் ரெப்ரசன்டேஷனோட லிஸ்ட் கேட்டகரியை நீங்க மாத்திக்கலாம். ஓகே, இல்ல எனக்கு அப்பர்ல வேணாம், எனக்கு லோயர் கேஸ்ல வேணும், சிம்பிள். இதுல நிறைய டைப்ஸ் இருக்கு லிஸ்ட் ஸ்டைல் டைப்ஸ்ல. நம்ம இப்ப லோயர் வேணும்னா லோயர் ஆல்பா, இல்ல லாட்டின்ல வேணும், ரோமன்ல வேணும், கிரீக்ல வேணும், வாட் எவர் டைப்ஸ் நமக்கு வேணுமோ. இப்ப கிரீக்ல கொடுத்துருக்கேன், ஆல்பா பீட்டா காமா அந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். எல்லாமே நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஓகே, இது ஆர்டர் லிஸ்ட். பாருங்க என்னென்ன லிஸ்ட் இருக்கு நான் சொல்றேன். ஆர்மினியன், சர்க்கிள், டெசிமல் வித் லீடிங் 0, டிஸ்க், அதுக்கப்புறம் ஜியோ ஆர்ஜின், லோயர்ல ஆல்பா, கிரீக்கு, லாட்டின், ரோமன், ஸ்கொயர், சிம்பிள் வேணா நீங்க டிஃபால்ட் சிம்பிள் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அப்பர்ல ஆல்பா, லாட்டின், ரோமன், இது எல்லாமே நம்ம செட் பண்ணலாம். நான் இப்ப ஜஸ்ட் லோயர் ஆல்பான்னு கொடுத்துட்றேன் ஆர்டர் லிஸ்ட்டுக்கு. அதே மாதிரி அன்ஆர்டர் லிஸ்ட்டை நான் மாற்ற போறேன். அன்ஆர்டர் லிஸ்ட்ல நான் என்ன கொடுக்க போறேன்னா இன்ஸ்டெட் ஆஃப் சர்க்கிள்க்கு எனக்கு ஸ்கொயர் வேணும். ஓகேங்களா? சர்க்கிள்க்கு பதில் எனக்கு ஸ்கொயர் வேணும்னு நான் சொல்லிடுறேன். இப்போ உங்களால நல்லா பார்க்க முடியும், நம்மளுக்கு சர்க்கிளா இருந்தது டிஃபால்ட்டா என்னவா மாறிடுச்சு, ஸ்கொயரா மாறிடுச்சு. அதே மாதிரி ஆர்டர் லிஸ்ட்ல லோயர் ஆல்பா கொடுத்துருந்தோம், லோயர் ஆல்பாபெட்ஸ் வந்துருச்சு, ABC 1 2 3 இருக்கும். ரோமன் லெட்டர்ஸ் வேணாலும் நீங்க ரோமன் யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ லோயர் ரோமன் யூஸ் பண்ணிட்டேன்னா ரோமன் லெட்டர்ஸ்ல உங்களுக்கு 1 2 3 4 அந்த மாதிரி வரும். எது வேணாலும் நம்ம அப்பர் கேஸ்ல வேணாலும் அப்பர் கேஸுக்கு மாத்திக்கலாம். இதுதான் வந்து லிஸ்ட் சிஎஸ்எஸ்ல இருக்கிற லிஸ்ட் மெயினா நம்ம பார்க்க வேண்டியது. ஓகேங்களா? இல்ல நீங்க எதனா ஒரு யூஆர்எல் வச்சிருக்கீங்க, அதாவது ஒரு இமேஜ் வச்சிருக்கீங்க, நீங்க அந்த இமேஜ் அங்க செட் பண்ணணும்னா கூட நம்ம செட் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன். இப்போ இது பாருங்க, இவங்க வந்து அவங்களா ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸ்கொயர் பர்பிள்னு ஒரு ஜிஃப் இமேஜ். அந்த இமேஜ் எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல செட் பண்ணிட்டாங்க யூஆர்எல்லுக்குள்ள. நீங்க அந்த மாதிரி எதனா ஒரு இமேஜ் வச்சிருந்தாலும் நம்ம அந்த இமேஜை செட் பண்ணலாம். ஓகே, நம்ம ஒரு ஸ்மைலி இமேஜ் எடுத்து செட் பண்ணி பார்க்கலாமா? ஓகே, இதை எடுத்துப்போம். இந்த இமேஜோட காப்பி இமேஜ் அட்ரஸ் எப்படி வருது? ஓகே, சூப்பர். இப்போ இந்த இமேஜ் அட்ரஸ் நான் என்ன பண்ண போறேன்னா ஆர்டர் லிஸ்ட்ல நான் செட் பண்ண போறேன் யூஆர்எல் ஆஃப் திஸ் இமேஜ் அட்ரஸ். ஓகேவா? நம்ம இங்க போயிட்டு நம்ம இதை ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ஐயோ, என்னாச்சு? அண்ணா அதுல இமேஜுக்கு பதிலா டைப்னே இருக்கு. கரெக்ட். ஸ்டைல் டைப் இமேஜ். ஓகே, இமேஜ் வந்து ரொம்ப பெருசா இருக்கிறதால நமக்கு பாதி தான் வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா இந்த இமேஜுக்கு வந்து நம்ம சைஸ் செட் பண்ணணும். மார்க்கர்னு போட்டு அந்த இமேஜோட சைஸை நம்ம செட் பண்ணிட்டோம்னா ஹைட் வித் நம்ம கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அது நம்மளுக்கு இங்க டிஸ்பிளே ஆயிடும். ஓகேங்களா? இந்த இமேஜுக்கு ஜஸ்ட் ஹைட் அண்ட் வித் நம்ம செட் பண்ணணும். இங்க நமக்கு ஹைட் அண்ட் வித் அதிகமா இருக்கிறதால நமக்கு ஷோ ஆகல. அது பாதி மட்டும்தான் ஷோ ஆகுது, மீதி இமேஜ் நமக்கு ஷோ ஆகல. ஏன்னா அது பெரிய இமேஜா இருக்கு, அதுதான் ரீசன். ஓகே, இதுதான் மெயினா நம்ம லிஸ்ட்ல பார்க்க வேண்டிய ஸ்டைலிங்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போறது சிம்பிள் எப்படி போடுவா? சிம்பிள்னா நம்மளவே கிரியேட் பண்ணி கொண்டு வந்துக்கலாமா? நம்ம கிரியேட் பண்ணி எடுத்துட்டு வந்துக்கலாம் சார். எப்படி ஆரோ மார்க் இது மாதிரி ஏதாவது போட முடியுமா நம்மளா? பண்ணலாம் சார். அது நம்ம கண்டென்ட் ஏதாவது எடுத்துட்டு வந்து இது பண்ணிக்கலாம் சார். இது இப்ப இமேஜ் போடுற மாதிரி போடணுமா இல்ல நம்ம தனியா போடலாம்? முன்னாடி போட்ட மாதிரி போடலாம்? நீங்க கேக்குறது வந்து லிஸ்ட் ஆரோ சிம்பிள் தானே சார்? லிஸ்ட் ஆரோ சிம்பிள் போடலாமா இல்ல ஸ்டார் போடலாம்? இதெல்லாம் நம்மளா சிம்பிள்னு சொல்றேன்ப்பா. அந்த சிம்பிள் எங்க இருந்து எடுத்துட்டு வரணும்? அந்த ஸ்டைல் ப்ராப்பர்ட்டில நம்ம மென்ஷன் பண்ணலாம் சார். சிம்பிள்னு ஒன்று இருக்கும். ஒரே நிமிஷம். இந்த சிம்பிளுக்குள்ள நம்ம கண்டென்ட்ஸ் கொடுக்கலாம் சார். நம்ம கண்டென்ட் கொடுத்துட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். அந்த சிம்பிளை பேஸ்ட் பண்ணிடுமா? இல்லாட்டி எப்படி அந்த சிம்பிள் அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணுமா? ஒரே நிமிஷம் இருங்க. அது பிக் நான் பாக்குறேன். இல்ல ஒரு ஆரோ மார்க் இல்லாட்டி ஒரு ஸ்டார் அது மாதிரி கொடுக்கலாம். இருக்கா? சிம்பிள்ல நம்ம வேல்யூ தான் கொடுக்கணும். அந்த வேல்யூ எப்படி கொடுக்கறது? எக்ஸாக்டா அது ஞாபகம். ஹலோ, அடுத்துக்கு போயிடலாம். நோ ப்ராப்ளம். நான் அதை நெக்ஸ்ட் கிளாஸ்ல கண்டிப்பா பார்த்து சொல்றேன். ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே சார்.
நான் கண்டென்ட்டா கொடுத்து நான் பார்த்திருக்கேன். நீங்க கேட்கறது எப்படின்னா டைரக்ட் சிம்பிளா இல்லாம என்ன பண்ணுவோம்னா லிஸ்ட் எல்ஐக்கு இருக்கு. இந்த எல்ஐக்கு பிஃபோர்னு ஒன்று கிரியேட் பண்ணிப்போம். ஓகேங்களா? பிஃபோர் ஆஃப்டர்னு இருக்கு. பிஃபோர்னு கிரியேட் பண்ணி இந்த பிஃபோருக்கு நாங்கள் கண்டென்ட் கொடுத்துருவோம். கண்டென்ட்ல அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம டபுள் ஏரோ கொடுக்குறோம்னா /00BB இப்படி நம்ம கொடுத்துட்டோம்னா அது வந்து இப்போ நம்மளுக்கு டபுள் ஏரோவா மாறிடும். கொடுத்துட்டு இது வேலை செய்யல. சூப்பரா வெரி குட். இந்த மாதிரி கண்டென்ட் நம்ம கொடுத்துக்கலாம் சார். ஓகே ஓகே ஓகே. நமக்கு வந்து யூஎலுக்கு மட்டும் வேணா யூஎல்ல கொடுத்துக்கலாம். இப்போ யூஎலுக்கு மட்டும் இந்த மாதிரி ஆரோஸ் கண்டென்ட்னே இருக்கு உங்களுக்கு. ஓகேங்களா? சிம்பிள் கண்டென்ட். ஓகே ஓகே. சிம்பிள் கண்டென்ட் சிஎஸ்எஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா இந்த சிஎஸ்எஸ் என்டிட்டிஸ்ல நீங்க எல்லா சிம்பிள்ஸுக்குமே உங்களுக்கு கண்டென்ட் இருக்கும். ஓகே ஓகே ஓகே. ஓகேங்களா? உங்களுக்கு ஆம்பர்சன் வேணும்னா அந்த கண்டென்ட்டோட வந்து 0026 இல்ல ஈக்குவல் டு ஆல்பபெட்ஸ் முதற்கொண்டு எல்லாத்துக்குமே இருக்கும். ரெஜிஸ்டர் மாதிரி நீங்க ஷோ பண்ணணும். இதோ டபுள் ஏரோ இப்போ நம்ம கொடுத்தோம்ல 00BB 1/4 1 2 3 4 அந்த மாதிரிலாம் நம்ம கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஏகப்பட்ட என்டிட்டிஸ் இருக்கு. இந்த என்டிட்டிஸ் எல்லாத்துக்குமே நம்ம அந்த கண்டென்ட் நேம் வச்சு டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம் சார். ஓகே, थैंक यू. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சிஎஸ்எஸ் டேபிள். சிஎஸ்எஸ் டேபிள் வந்து மெயினா இதுக்கு என்ன கொடுக்க போறோம்னா நம்ம நார்மல் டேபிள் கிரியேட் பண்ணோம்னா என்ன ஆகும், ஒரு பார்டர் இருக்காது, ஒரு ஹெட்டருக்கு ஒரு தனி கலர்ஸ் இருக்காது, ஒவ்வொரு ரோவும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்ட மாட்டோம். ஆட் அண்ட் ஈவனை கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டலாம், அதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டோம். அது எல்லாமே நம்ம ஆட் பண்றது தான் இந்த சிஎஸ்எஸ் டேபிள்ஸ்குள்ள வர்றது. நம்ம டேபிளுக்கு எப்படி பார்டர் கொடுக்கறது, ஃபுல் வித் டேபிளா இல்ல நம்ம பர்டிகுலர் வித் செட் பண்ணலாம், டபுள் பார்டர்ஸ் வேணும், கொலாப்ஸ் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு பார்டர்ஸையுமே. இந்த மாதிரி ஏகப்பட்ட இது பார்க்கலாம். நான் இந்த எக்ஸாம்பிளே எடுத்துக்கிறேன். இவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க நம்ம ஒன்றா பார்ப்போம். இங்க பாருங்க, அவங்க ஹோவர் பண்ணும்போது பேக்ரவுண்ட் கலர்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருக்காங்க. டேபிளுக்கு ஐடி வந்து கஸ்டமர். ஓகே, ஐடினா நம்மளுக்கு என்ன தெரியும்ல, ஐடி கிளாஸ் எதுக்கு யூஸ் பண்றோம்ட்டு. ஓகே, டேபிள் ஐடி கஸ்டமர். ஐடியா இருந்தா நம்ம சிஎஸ்எஸ்ல எப்படி டினோட் பண்ணுவோம், ஹாஷ். எக்ஸாக்ட்லி, சூப்பர். ஹேஷ்ன்னு போட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க எல்லா ரோவுமே, ஓகே, அதுக்குள்ள இருக்கிற எல்லா ரோ காம்பினேட்டர் செலக்டாஸ் இங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, சூடோ எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. நம்ம பார்த்திருப்போம்ல சூடோ எலிமெண்ட்ஸ் அண்ட் சூடோ கிளாஸஸ். nth எலிமெண்ட், ஹோவர், விசிட்டட், ஃபர்ஸ்ட் லெட்டர், ஃபர்ஸ்ட் கேரக்டர், அதெல்லாம் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அந்த ப்ராப்பர்ட்டிஸ் இங்க யூஸ் பண்ணிருக்காங்க. ஹோவர்னு போட்டு பேக்ரவுண்ட் கலர் எனக்கு சேஞ்ச் பண்ணிக்கோ. அதாவது என் மவுஸ் வந்து அந்த பர்டிகுலர் ரோ, டிஆர்னா டேபிள் ரோ, இந்த டேபிள் ரோக்குள்ள வரும்போது பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்ணு. நம்ம இங்க பேக்ரவுண்ட் கலரை இப்ப சேஞ்ச் பண்ணுதா, நம்ம மவுஸ் எங்கெங்கெல்லாம் விசிட் ஆகுதோ அங்கெல்லாம் பேக்ரவுண்ட் கலர் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகுது. ஒன்னும் டார்க்கா நான் காட்டுறேன், இதோ பாருங்க. நம்ம எதை ஹைலைட் பண்றோம்ன்றது நம்மளுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். இது எதுவுமே இல்லைன்னா நம்ம எதனா ஹைலைட் பண்றோமா, நம்ம மவுஸ் எங்கன்னா இருக்கான்றது நமக்கு தெரியாது. இந்த கஸ்டமர்ஸ்ல டேபிள் ரோல் இருக்கிற nth சைல்டு, அதாவது எல்லா ஈவன் சைல்டுக்குமே எனக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் நான் கொடுக்குறேன். ஈவன் சைல்டுக்கு மட்டும் நான் பேக்ரவுண்ட் தரேன். ஆட் சைல்டுக்கு எல்லாமே நீ என்ன பண்ணு, நார்மல் கலரே வச்சுக்கோ. நல்லா பார்த்துக்கோங்க, ஆட் நம்பர்ஸ்க்கு நார்மல் ஒயிட் கலர், ஈவன் நம்பர்ஸ்க்கு இவங்க கொஞ்சம் லைட் கிரே கலர் கொடுக்குறாங்க. உங்களுக்கு அது இன்னும் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா நம்ம வேற கலர் எடுத்துக்கலாம்.
aqua blue. Spelling தப்பா. இப்போ இங்க பாத்தீங்களா, இது ஃபர்ஸ்ட் ரோ. ஓகே, THல வர ஃபர்ஸ்ட் ரோ அதான் அவங்க டேபிள் ஹெட். இவங்க டேபிள் ஹெட்லாம் கிரியேட் பண்ணவே இல்லை, டைரக்டாவே டேபிள் ரோ கிரியேட் பண்ணிட்டாங்க. இது ஃபர்ஸ்ட் ரோ. ஸோ ஃபர்ஸ்ட் ரோக்கு நம்ம எந்த சிஎஸ்எஸ்மே இங்க கொடுக்கல. 2 4 6 8 ஈவன் நம்பர்ஸ் மட்டும் தான் நம்ம இங்க சிஎஸ்எஸ் கொடுத்துருக்கோம், லைட் கிரே. ஸோ செகண்ட் ரோக்கு லைட் கிரே, தேர்டுக்கு கிடையாது, ஃபோர்த் ரோக்கு லைட் கிரே, ஃபிஃப்த்துக்கு கிடையாது, சிக்ஸ்த்துக்கு கொடுத்துருக்கோம், 7 கிடையாது, 8 கொடுத்துருக்கோம், 9 கிடையாது, 10 கொடுத்துருக்கோம். இது இந்த மாதிரி nth சைல்டு ஈவன் கொடுத்துட்டீங்கன்னா அதே டிஃபால்ட்டா கால்குலேட் பண்ணி எந்தெந்த ஈவன் ரோஸ் இருக்கோ அதுக்கு எல்லாமே கலர் அப்ளிகபிள் ஆயிடும். இப்போ இதே மாதிரி நம்மளுக்கு ஆட் நம்பர்ஸுக்கும் வேணும்னா ரொம்ப சிம்பிள். இந்த இடத்துல ஆடுன்னு நம்ம மென்ஷன் பண்ணிட்டு நம்மளுக்கு வேணுன்ற கலரை இங்க டிஃபைன் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் ஆரஞ்சுன்னு டிஃபைன் பண்றேன். இங்க பாருங்க, ஆட் நம்பர்ஸ்க்கு எல்லாமே டிஃபால்ட்டா ஆரஞ்சு கலர்ல ஆட் ஆயிட்டே போயிடும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரோ வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கிரீன் கலர் கொடுத்துட்டாங்க. ஏன்னா அவன் வந்து ஹெட்டர்னு டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக அவங்க வந்து ஃபர்ஸ்ட் இதுக்கு மட்டும் கிரீன் கலர் கொடுத்துட்டாங்க. ஓகே, அது எங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க? இதோ மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. பேக்ரவுண்ட் கலர் இதுதான். TH டேபிள் ஹெட் வேல்யூ இருக்குல்ல, டேபிள் ஹெட் வேல்யூக்கு THக்கு அவங்க வந்து கலர் வந்து ஒயிட், பேக்ரவுண்ட் கலர் கிரீன்னு கொடுத்துட்டதால இது எந்த சேஞ்சஸுமே அக்செப்ட் பண்ணிக்காது. அதை தவிர்த்து மீதி இருக்கிற எல்லாத்துக்கும் அந்த சேஞ்சஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். சரி, இப்போ நம்ம ஒவ்வொரு ரோவா தான் பார்த்தோம். இவங்க பார்டர்லாம் என்ன கொடுத்துருக்காங்க, பேடிங்லாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். TD TH ரெண்டுத்துக்கும் நம்ம டிஃபரன்ஸ் தெரியும். TDன்றது டேபிள் டேட்டா, THன்றது டேபிள் ஹெட் வேல்யூ. இது ரெண்டுத்துக்குமே அவங்க என்ன சொல்றாங்கன்னா பார்டர் 1 பிக்சல் சாலிட் டைப் என்ன கலர். ஓகே, பார்டர் 1 பிக்சல் சாலிட் டைப் என்ன கலர் வேணும். அதுக்கப்புறம் பேடிங், எனக்கு ஓவரால் பேடிங் வந்து எனக்கு 8 பிக்சல் வேணும். நான் இப்போ இந்த 8 பிக்சல் இப்போ 15 பிக்சல்னு மாத்துறேன். உங்களுக்கு டிஃபரன்ஸ் இப்போ தெரியும் பாருங்க. பேடிங்னு கொடுத்த உடனே டாப் ரைட் பாட்டம் லெஃப்ட் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வந்து கலர் டிஃபால்ட்டா ஸ்பேஸ் வந்து டிஃபால்ட்டா கிரியேட் ஆயிடுச்சு. நான் எல்லாமே 15 கொடுத்துருக்கேன். இல்ல எனக்கு டாப் ரைட் மட்டும் தான் வேணும், சார் டாப் பாட்டம் மட்டும் தான் வேணும், ரைட் அண்ட் லெஃப்ட் நான் 0ன்னு கொடுத்துட்டேன்னா எனக்கு பார்டர் ஒட்டி இருக்கா. நம்ம பேடிங் மார்ஜின் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? Yes, Anna. Single definitions, dual definitions, triple definitions and each definitions. அதாவது தனித்தனியும் கொடுத்துக்கலாம். பேடிங் லெஃப்ட், பேடிங் டாப், பேடிங் பாட்டம், பேடிங் ரைட்னு கொடுத்துக்கலாம். சிங்கிளா ஒரு வேல்யூ கொடுத்தீங்கன்னா அது 4த்துக்குமே எடுத்துக்கும். டபுளா கொடுத்தீங்கன்னா டாப் அண்ட் பாட்டம் அண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட்னு எடுத்துக்கும். ட்ரிபிளட் கொடுத்தீங்கன்னா டாப் ரைட் அண்ட் பாட்டம் எடுத்துக்கும், லெஃப்ட் வந்து டிஃபால்ட்டா எடுத்துக்கும். ஸோ இதெல்லாமே நம்ம பார்த்ததுதான். அப்புறமா இவங்க என்ன ஸ்பெசிஃபிக்கா கொடுத்துருக்காங்க ஓவரால் டேபிளுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் ஃபேமிலி, என்ன ஃபாண்ட் ஃபேமிலி வேணும்ன்றது. பார்டர் கொலாப்ஸ், அதாவது இந்த பார்டர் வந்து கொலாப்ஸ் பண்ணிருக்கணுமா. அதாவது இப்போ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் தெரியுதா, உங்களுக்கு ஸ்பேஸ் தெரியுதா, ஒவ்வொரு செல்லுக்குமே ஸ்பேஸ் தெரியுதா? இந்த ஸ்பேஸ் தான் எனக்கு வேண்டாம், எனக்கு தேவையில்லாம என்ன பண்ணும், என்னோட கண்டென்ட்டோட சைஸை தான் இன்க்ரீஸ் பண்ணும், அதாவது வியூவோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அந்த வியூ சைஸ்ல எனக்கு வேண்டாம், எனக்கு ஒன்னோட ஒன்று ஒட்டி எனக்கு கரெக்டா கொடுங்கன்றது தான் இந்த பார்டர் கொலாப்ஸ். அதுக்கப்புறம் வித் இவங்க வந்து 100% கொடுத்துருக்காங்க. இல்லை எனக்கு வித் 100% வேணாம், நான் வந்து வித் எனக்கு வந்து 500 பிக்சல் இருந்தால் போதும் கொடுத்துட்டீங்கன்னா அந்த 500 பிக்சலுக்கு ஆட்டோமேட்டிக்கா வித் உங்களுக்கு வந்துடும். இப்போ நான் 500 பிக்சல் தான் கொடுத்துருக்கேன், ஸோ 500 பிக்சலுக்கு வந்துருச்சு. அதே மாதிரி இப்போ எனக்கு ஹைட்டு கூட நான் செட் பண்றேன். எனக்கு ஹைட் வந்து 700 பிக்சல் இருந்தா போதும். வேலை செய்யல.
ஹைட்டும் 500 பிக்சல் வைக்கிறேன். என்னாச்சு, ஹைட் செட் ஆக மாட்டேங்குது. ஹைட் டு 570 பிக்சல் எப்படி செட் ஆச்சு? வேற ஹைட் செட் பண்ணிருக்கோமா? இல்லையே. ஹைட் செட் ஆகல. மேபி உங்க இங்க ஓவர்ஃப்ளோ ஏதோ கொடுத்துருக்காங்க. நம்ம தனியா பண்ணோம்னா இது ஹைட் நம்மளுக்கு செட் ஆகும். ஹைட் செட் பண்ணிட்டு நம்ம இன்னர் ஸ்க்ரால் இந்த டேபிளுக்கு மட்டும் நம்ம ஸ்க்ரால் கொடுத்துக்கலாம். ஓவரால் கண்டென்ட் ஸ்க்ரால் இல்லாம டேபிளுக்கு மட்டுமே நம்ம ஸ்க்ரால் கொடுக்கலாம். இவங்க வந்து இவங்களோட ஐடியில ஹைட் செட் பண்ண இங்க ஸ்க்ரால் வர மாதிரி அவங்க செட் பண்ணிட்டாங்க. ஓகே, அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஸ்பெசிஃபிக்கா டேபிள்னு கொடுக்குற சிஎஸ்எஸ் ஸ்டைலிங்ஸ். ஓகேங்களா, ஃபுல் வித் அதான் 100% பார்த்தோம். எனக்கு எல்லாமே 100%க்கு வித் வேணும்ன்றது. பார்டர் கொலாப்ஸ், இது வந்து should be collapsed into a single border. ஏன்னா நம்ம ஒவ்வொரு செல்லுக்குமே தான் இங்க நம்ம பார்டர் கொடுத்துருக்கோம். இப்ப எங்க நம்ம கொடுத்துருக்கோம் பார்டர்? இங்க பாருங்க, நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஒவ்வொரு டேபிள் டேட்டாக்கும் ஒவ்வொரு டேபிள் ஹெட்டுக்கும் எனக்கு 1 பிக்சல் சாலிடா ஒரு கலர் வேணும். DDD நான் ஒரு கலர் கொடுத்துருக்கேன். அப்படின்னா என்ன ஆகும், இவனுக்கு தனியா ஒரு பார்டர் வரும், இவனுக்கு ஒரு பார்டர் வரும், இவனுக்கு ஒரு பார்டர் வரும், இவன் ஒவ்வொருத்தனுக்கும் பார்டர் வரும்போது 2 செல் ஜாயின் பண்ற இடத்துல என்ன ஆகும்னா திக்னஸ் வந்துடும். அதாவது அவன் மட்டும் 2 பிக்சல் வருவான். கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறேன். இங்க பாத்தீங்கன்னா இப்ப இந்த செல்லுக்கு 2 பிக்சல் பார்டர், இந்த செல்லுக்கு 2 பிக்சல் பார்டர். ஓகே, இப்ப இவங்க 2 பேரையும் நான் ஜாயின் பண்ணும்போது எனக்கு இந்த ஜாயின் பண்ற பொசிஷன்ஸ், இந்த இடம், இங்க இந்த இடம், இந்த இடம்லாம் வந்து எனக்கு 4 பிக்சலா தெரியும். அவுட்டர் பார்ட் மட்டும் தான் எனக்கு 2 பிக்சல் இருக்கும். டாப் லெஃப்ட் பாட்டம் ரைட் பார்ட்ல மட்டும்தான் எனக்கு 2 பிக்சல் இருக்கும். நடுவில் இருக்கிற எல்லா இடமுமே எனக்கு 4 பிக்சலா தெரியும். ரீசன், இந்த செல்லோட 2 பிக்சல் ரைட் பார்டர், இந்த செல்லோட 2 பிக்சல் லெஃப்ட் பார்டர், ரெண்டும் ஜாயின் பண்ற இடம். இந்த செல்லோட 2 பிக்சல் பாட்டம் பார்டர், இந்த செல்லோட 2 பிக்சல் டாப் பார்டர். ஸோ எனக்கு இது 4 பிக்சலா தெரியும். இந்த பிக்சல் இது எனக்கு வேண்டான்றதுக்கு தான் இந்த பார்டர் கொலாப்ஸ். இப்போ இதை எடுத்துட்டுனா எல்லாமே ஈக்குவலா 2 பிக்சல்ல தான் இருக்கும். அதாவது அவன் ஒண்ணுக்கு ஒண்ணு கொலாப்ஸ் பண்ணி வச்சுப்பான். இப்ப இந்த பாட்டம் மேல இவனோட டாப் வந்து ஹைலைட் ஆயிடும். கம்பெனியோட ரைட் பார்டர் மேல கண்டென்ட்டோட லெஃப்ட் பார்டர் வந்து ஹைலைட் ஆயிடும். இதுதான் வந்து பார்டர் கொலாப்ஸோட பர்பஸ். ஓகேங்களா, இல்ல பார்டரே வேண்டாம்னா கூட நம்ம பார்டர் இல்லாம டேபிள்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, டேபிள் சைஸ் இதோ வருது, இருங்க. டேபிளுக்கு வித் அண்ட் ஹைட், இதாவது இங்க ஹைட் வந்து அவங்க டேபிள் ஹெட் வேல்யூக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஹெட் வேல்யூக்கு எனக்கு 70 பிக்சல் ஹைட் இருக்கணும், இல்லை எனக்கு டேபிள் ரோவோட ஸ்பெசிஃபிக் ஹைட்ஸ் வேணும், அது எல்லாமே மென்ஷன் பண்ணிக்கலாம். அலைன்மெண்ட்ஸ், சென்ட்ரல் அலைன்மெண்ட் வேணுமா, லெஃப்ட் அலைன் வேணுமா, ரைட் அலைன் வேணுமா, நம்ம அந்த அலைன்மெண்ட்ஸுமே இங்கே யூஸ் பண்ணியிருப்போம். இங்கே பாருங்க, டெக்ஸ்ட் அலைன் லெஃப்ட்னு நம்ம கொடுத்துட்டோம். இப்போ நான் அந்த டெக்ஸ்ட் அலைன் ரைட்டுன்னு நான் இங்கே மென்ஷன் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே எனக்கு ரைட் சைடில் மூவ் ஆயிடுச்சா. டெக்ஸ்ட் அலைன் ரைட், அதாவது நான் டிஹெச்சுக்கு மட்டும் தான் தரேன். இல்ல எனக்கு எல்லாத்துக்குமே வேணும்னா நம்ம இங்க கொடுக்கறதுக்கு பதில் இவனை இங்க கட் பண்ணி காமனா எனக்கு எல்லா டிடிக்கும் டிஹெச்சுக்குமே வேணும்னா டெக்ஸ்ட் அலைன் ரைட்டா கொடுத்துக்கலாம். இல்ல சென்டர் வேணும்னா கூட நம்ம டெக்ஸ்ட் அலைன் சென்டர். டிஃபால்ட்டா அந்த பர்டிகுலர் செல்லுக்கு இவன் சென்டரா இருப்பான். பர்டிகுலர் செல்லுக்கு மட்டும்தான் இவன் சென்டரா டிஸ்பிளே ஆகும். இதுதான் டேபிள் அலைன்மெண்ட்ஸ், லெஃப்ட் ரைட் அலைன்மெண்ட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போறது டேபிள் ஸ்டைல்
சேம் இந்த டேபிள் ஸ்டைலுமே இப்போ நம்ம பார்த்தோம். பேடிங் வேணும், அதுக்கப்புறம் வந்து பார்டர்ஸ் ஒவ்வொரு ரோவையும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்கு தான் நம்ம வந்து டேபிள் பார்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஹோவருமே நம்ம பார்த்தோம், எப்படி ஹோவர் கொடுக்குறோன்ட்டு சூடோ கிளாஸஸ் வச்சு நம்ம ஹோவர் கொடுத்துருந்தோம். ஸ்ட்ரிப்டு டேபிள்ஸ், அதுதான் இந்த nth ஆட் அண்ட் ஈவனுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறது தான் வந்து ஸ்ட்ரிப்ட் டேபிள்ஸ்ன்னு சொல்றது. அதுவுமே நம்ம இப்ப பார்த்துருந்தோம். டேபிள் ஹெட்டர் கலர் நம்ம இப்ப கொடுத்துருந்தோம், THன்னு போட்டு இங்க கொடுத்துருக்கோம் பாருங்க, கஸ்டமர்ஸ் TH ஆஃப் டேபிள் ஹெட்டர் கலர்ஸ். கடைசியா நம்ம பார்க்க போறது ரெஸ்பான்சிவ் டேபிள். ஒரு டேபிளை ரெஸ்பான்சிவா நம்ம எப்படி செட் பண்ண போறோம், அந்த ஸ்க்ரால் சொல்லியிருந்தேன்ல, இப்ப இதுல வரும். தெரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப 3 கண்டென்ட் அவன் வித்தை மட்டும் செட் பண்ணிட்டு எனக்கு அதிகமான கண்டென்ட் இருக்கும் போது டிஃபால்ட்டா எனக்கு கீழே ஸ்க்ரால் வந்துடும். ரீசன் இங்க வந்து ஓவர்ஃப்ளோ எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து ஆட்டோ, அதாவது எனக்கு இங்க கீழே எனக்கு ஸ்க்ரால் கொடு அந்த டிஃபுக்கு. நான் இதை ஸ்ட்ரிங் பண்ணிக்கிட்டே போறேன். ஓகேங்களா? என் கண்டென்ட் எல்லாமே பிரேக் ஆகி கீழே வந்துருது. ஆனா டேபிள் சின்னதா இருக்கு. இந்த டேபிள் நான் ஃபுல்லா பார்க்கணும்னா கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தாதான் என்னால பார்க்க முடியும். இந்த மாதிரி ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் ஸ்க்ரால் நம்ம செட் பண்ணிக்கலாம். அந்த டிவுக்கு ஹைட் செட் பண்ணிருக்கோம், கரெக்ட்? டேபிளுக்கு மாதிரி இந்த டிவுக்கு ஹைட் செட் பண்ணிட்டு நம்ம இது பண்ணலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம், இதே டிவுக்கு நான் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் ஓவர்ஃப்ளோ கொடுத்துட்டு ஹைட் 150 பிக்சல் நான் தரேன். ஒண்ணுமே கம்மி பண்ணுவோம், 100 பிக்சல். டாப் அண்ட் பாட்டம் ஸ்க்ரால், லெஃப்ட் அண்ட் ரைட் ஸ்க்ரால், இப்போ ரெண்டுமே நம்மளால பார்க்க முடியுதா? அந்த இதுல வந்து நம்மளுக்கு அவன் இன்லைன் ஓவர்ஃப்ளோ வந்து இது பண்ணி வச்சிருந்ததா நம்மளால பண்ண முடியல. இங்க என்னால அந்த ஒட்டுமொத்த டேபிளுக்குமே டாப் அண்ட் பாட்டம் ஸ்க்ரால் அண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் ஸ்க்ரால் பண்ண முடியுது. ஓகே, இல்ல எனக்கு டேபிள் வந்து என்னோட ஒட்டுமொத்த ஸ்கிரீன் கண்டென்ட்டையும் பிடிக்க வேண்டாம், ஏன்னா நான் நிறைய கண்டென்ட் வச்சிருக்கேன், நான் ரெக்கார்ட்ஸ் இருக்கு, என் ஸ்கிரீனுக்குள்ளேயே நான் சின்னதா ஸ்க்ரால் வச்சு அந்த 1000 ரெக்கார்ட்ஸ் மூவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி அந்த டேபிளுக்கு ஒரு டிவ் கிரியேட் பண்ணி ஓவர்ஃப்ளோ ஆட்டோ, அதாவது அந்த ஹைட் அண்ட் வித் தவிர்த்து அந்த கண்டென்ட் எனக்கு ஓவர்ஃப்ளோ ஆகக்கூடாது, உள்ளுக்குள்ளே எனக்கு ஸ்க்ரால் வச்சு அக்சஸ் பண்ணிக்கோ. அதுதான் இந்த ஓவர்ஃப்ளோ கான்செப்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம டாப் அண்ட் பாட்டம் அண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் ஈஸியா ஸ்க்ரால் பண்ண முடியுது. ரீசன் ஹைட் நம்ம இங்க செட் பண்ணியிருக்கோம். வித் வந்து இதோட வித் அதிகமா இருக்கிறதாலே இது டிஃபால்ட்டா என்ன ஆகுது, நம்மளுக்கு பாட்டம் ஸ்க்ரால் ஈஸியா வந்துருச்சு. இல்ல நீங்க கூட உங்களுக்கு வேணுன்ற வித்தை நீங்க செட் பண்ணிக்கலாம். இப்ப நான் என்ன பண்றேன், ஹைட் கொடுத்த மாதிரியே நான் வித்தும் கொடுத்து காட்டுறேன். வித் 400 பிக்சல். ஓகேவா? இது ரெஸ்பான்சிவ் கிடையாது, திரும்ப சொல்றேன், இது வந்து ரெஸ்பான்சிவ் டேபிள் கிடையாது. ஏன்னா நான் வித் 400 பிக்சல் நான் கொடுத்துட்டேன். நான் சின்னது பண்ணனா என்னால பாதி கண்டென்ட் பார்க்கவே முடியாது. 2 ஸ்க்ரால் எனக்கு வந்துடும். இது டேபிள் ஸ்க்ரால், கண்டென்ட் ஸ்க்ரால், தெரியுதுங்களா? கண்டென்ட் ஸ்க்ரால். ஏன்னா நம்ம வித் வந்து 400 பிக்சல்னு கொடுத்ததால என்னோட ஒட்டுமொத்த கண்டென்ட்டுமே இங்க ஸ்க்ரால் ஆயிடுச்சு. இது டிஃபால்ட் டேபிள் ஸ்க்ரால். ரீசன் நம்ம டேபிளோட ஹைட் அண்ட் வித் செட் பண்ணது. இந்த ஹைட் அண்ட் வித் செட் பண்ணதால தான் நமக்கு இங்க கண்டென்ட் ஸ்க்ரால் வந்துருச்சு. ஸோ வித் வந்து மேக்சிமம் கொடுக்கறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரீசன் உங்களுக்கு மல்டிபிள் காலம்ஸ் இருந்ததுன்னா வித் கொடுக்கறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இங்க மல்டிபிள் காலம்ஸ் இருக்கு, ஆல்மோஸ்ட் இவன் 10 to 15 காலம்ஸ் வச்சிருக்கான்றதால நான் அந்த வித்தை கொடுக்கறத அவாய்ட் பண்ண சொல்றேன். இதுதான் டேபிள் ரெஸ்பான்சிவ் ப்ராசஸ். ஓகேங்களா? ஓவர்ஃப்ளோ கொடுத்து எப்படி நம்ம பண்ண போறோம். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போறது சிஎஸ்எஸ் டிஸ்பிளே. இந்த சிஎஸ்எஸ் டிஸ்பிளே வந்து மெயினா எதுக்குன்னா உங்க ஒட்டுமொத்த லே அவுட்டுமே கண்ட்ரோல் பண்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒட்டுமொத்த லே அவுட்டுமே கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த சிஎஸ்எஸ் டிஸ்பிளே வந்து ரொம்ப
யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது ஒரு கண்டென்ட்டை எப்படி டிஸ்ப்ளே பண்ணணும், இல்ல இந்த கண்டென்ட்டே டிஸ்ப்ளே பண்ண கூடாதா, இது எல்லாமே இந்த சிஎஸ்எஸ் டிஸ்ப்ளே வச்சு நம்மளால பண்ண முடியும். ஒரே நிமிஷம் சார்ஜ் போடுறேன். Okay, the display property specify if or how an element to be displayed. ஓகேங்களா, ஒரு எலிமெண்ட் வந்து எப்படி டிஸ்ப்ளே ஆகணும்ன்றத இவன் சொல்லுவான். இவனோட டிஃபால்ட் வேல்யூ என்னன்னா பிளாக் ஆர் இன்லைன். பிளாக்கா ஷோ பண்ணும். பிளாக்னா ஒரு செங்கல் மேல ஒரு செங்கலை நம்ம அடிக்கிட்டே போறோம்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு பிளாக்கா இது ஷோ ஆகிட்டே வரும். இதுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இவங்கிட்ட. ஓகேங்களா, என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்ன்றது நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். டிஸ்பிளே நன்னு இருக்கு, அதாவது ஷோவே பண்ணாது அந்த கண்டென்ட்டை. ஓகே, மெயின் அந்த டிஸ்பிளேக்கும் விசிபிலிட்டிஸ்க்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் சொல்றேன். நம்ம இப்ப பார்க்க போறது சிஎஸ்எஸ் டிஸ்பிளே. ஓகே, நான் ஜஸ்ட் இங்க ஒரு கண்டென்ட் மட்டும் கிரியேட் பண்ண போறேன். பேராகிராஃப் கண்டென்ட். இந்த கண்டென்ட்டே நான் இப்போ பேராகிராஃப் ஷோ பண்ண போறேன். ஓகே, நாம இப்போ ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டோம். இந்த கண்டென்ட் div. ஓகேங்களா, இங்க என்ன வந்திருக்கு, யூசர் ஏஜென்ட் ஸ்டைல். டிஃபால்ட் வேல்யூ என்ன, சிஎஸ்எஸ் டிஸ்ப்ளே பிளாக். ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே இந்த டிஸ்ப்ளே இருக்கும். h1 டாக் எடுத்திருக்கேன், டிஸ்ப்ளே பிளாக். பேராகிராஃப் டாக் எடுத்திருக்கேன், டிஸ்ப்ளே பிளாக். இதாவது டிஃபால்ட்டா ஈச் அண்ட் எவ்ரி எலமெண்ட், அது வந்து இன்லைன் எலமெண்டாவும் இருக்கலாம், பிளாக் எலமெண்டாவும் இருக்கலாம். எந்த எலமெண்டா இருந்தாலும் அவனுக்கு டிஃபால்ட் வேல்யூ டிஸ்ப்ளே பிளாக் தான் இருக்கும். ஓகே, பிளாக்னா ஒண்ணுக்கு அடுத்து ஒன்னொன்னு. ஓகேங்களா, இப்போ h1 டேக், அடுத்து பேராகிராஃப் டேக், இவனுக்கு அடுத்து இவன், இவனுக்கு அடுத்து இவன். இவன் ரெண்டு பேரையும் ரேப் பண்ணி இருக்கிற இந்த டிஸ்பிளே என்னவா இருக்கான், அவனும் பிளாக்கா தான் இருக்கான். அதாவது ஒண்ணு கீழே ஒண்ணு இல்ல, எனக்கு ஒண்ணு கீழே வேணாம், ஒண்ணு பக்கத்துல ஒண்ணு, ஒண்ணுமே இல்லை. டிஸ்பிளே ஒண்ணு பக்கத்துல ஒண்ணு வேணும்னா ஃபிளெக்ஸ்ன்றது யூஸ் பண்ணலாம். இன்லைன் பிளாக்ஸ்மே யூஸ் பண்ணலாம். ஆனா நீங்க அது வித் செட் பண்ணி எடுத்துட்டு வரணும். இது எல்லாமே நம்ம இப்ப பார்க்க போறோம் 1 by 1. இந்த டிஸ்பிளேல நிறைய இருக்கு. நீங்க கீழே ஸ்க்ரால் பண்ணி போய் பார்த்தீங்கன்னா ஹைட் அண்ட் எலமெண்ட் ஆர் டிஸ்பிளே அண்ட் எலமெண்ட், அதுக்கப்புறம் என்னென்ன இருக்குன்றது நம்ம எல்லாமே இங்க பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இவன் கொடுத்துருக்கிறது டிஸ்பிளே நன். Display none வந்து commonly used with JavaScript to hide and show an element without deleting and recreating them. Take a look at our last example on the page if you want to know how it is achieved. இங்க பாருங்க, click to show a panel. இது கிளிக் பண்ண உடனே இந்த பேனல் எனக்கு டிஸ்பிளே ஆச்சு. இது திரும்பி நான் அதை கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. இவன் என்ன பண்றான், அந்த பேனலுக்கு டிஸ்பிளே நன் கொடுத்துட்டானா எனக்கு இந்த பேனல் திரும்பி எனக்கு ஷோ ஆகாது. எனக்கு கொடுத்ததால இது எனக்கு இப்போ டிஸ்பிளே ஆயிடுச்சு. திரும்பி நான் கிளிக் பண்ணனா எனக்கு இது டிஸ்பிளே ஆகக்கூடாது. இந்த மாதிரி நம்மளால பண்ண முடியும். அதுதான் டிஸ்பிளே நன், டிஸ்பிளே பிளாக். இப்ப நம்ம கிரியேட் பண்ண கண்டென்ட் இது தானே. இப்போ நான் எனக்கு என்ன பண்ண போறேன்னா டிஸ்பிளே நன்னு கொடுத்துட்டேன். எனக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த கண்டென்ட் இருக்கு. ஓகே,
இந்த பேராகிராஃப் கண்டென்ட் எனக்கு என்னோட எலிமெண்ட்ல இருக்கு, ஆனா என்னோட வியூல ஷோ ஆகாது. நான் வியூல இருந்து அவனை தூக்கிட்டேன். எங்க இருந்து தூக்கிட்டேன்? வியூல இருந்து அவனை நான் தூக்கிட்டேன். இப்போ என்ன பண்ண போறேன், இதே மாதிரி இன்னும் 2 பேராகிராஃப் கிரியேட் பண்ண போறேன். ஓகே, மொத்தமா நம்ம கிட்ட இருக்கிற 3 பேராகிராஃப். இப்ப செகண்ட் பேராகிராஃப் நம்பர்ஸ் வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். 1 2 3. ஓகே, 1 2 1 3. நான் என்ன பண்ண போறேன், செகண்ட் பேராகிராஃபை டிஸ்பிளே நன்னு கொடுத்துட்டேன். என்ன ஆயிடுச்சு, செகண்ட் பேராகிராஃப் இங்க என்னோட எலிமெண்ட்ல இருக்கா? செகண்ட் பேராகிராஃப் எலிமெண்ட்ல இருக்கு, ஆனா என்னோட வியூல ஷோ ஆகல. டிஸ்பிளேக்கு பதில் நான் என்ன கொடுக்குறேன், விசிபிலிட்டி ஹிட்டன்னு நான் கொடுத்துட்றேன். டிஸ்பிளே நன்னு கொடுக்கும்போது என்னாச்சு, அந்த பர்டிகுலர் எலிமெண்ட்டே ரிமூவ் ஆயிட்டு அடுத்த எலிமெண்ட் வந்து அதுக்கு அடுத்தடுத்து டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிருச்சு. எந்த ஒயிட் ஸ்பேஸுமே கிரியேட் பண்ணல. டிஸ்பிளே நன் will not create any white spaces. ஓகேவா? ஆனா விசிபிலிட்டி ஹிடன் நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த கண்டென்ட் எவ்வளவு ஹைட் இருந்ததோ அந்த அவ்வளவு ஹைட்டுக்குமே அந்த கண்டென்ட் இருக்கும். ஆனா அந்த கண்டென்ட் மட்டும் உங்களால பார்க்க முடியாது. இதுதான் விசிபிலிட்டிக்கும் டிஸ்பிளே நன்னுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். இப்போ நான் விசிபிலிட்டி ஹிடன் கொடுத்தேன்னா எந்தெந்த கண்டென்ட் எங்கெங்க இருக்கோ அது அப்படியே இருக்கும், ஆனா அந்த ஒரு கண்டென்ட்டை மட்டும் நீங்க பார்க்க முடியாது. டிஸ்பிளே நன்னு கொடுத்தனா என்ன ஆகும், ஒரு கண்டென்ட் இல்லையா, அவனோட ஹைட்டை மூவ் பண்ணிட்டு அடுத்த கண்டென்ட் அவனோட பிளேஸ்ல வந்து உட்கார ஆரம்பிச்சிடும். இதுதான் டிஸ்பிளே நன்னுக்கும் விசிபிலிட்டி ஹிடனுக்கும் இருக்கிற மெயின் கான்செப்ட். ஓகேங்களா? இது டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இப்போ அந்த செகண்ட் இது மட்டும் விசிபிலிட்டி நன்னு டிஸ்பிளே நன்னு கொடுத்தீங்கல்ல, அது எப்படி கொடுத்தீங்க ஜி? அது கொஞ்சம் எந்த அந்த கோடிங் காமிங்க, கொஞ்சம் எந்த இடத்துல கொடுத்துருக்கீங்க? அது நான் இங்க ஸ்டைல்ல ஆட் பண்ணிட்டு இருக்கேன். இதோ இங்க பாருங்க, மவுஸ் ஹைலைட் பண்றது தெரியுதா? ஓகே ஓகே. இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். நான் ஜஸ்ட் இங்க இன்லைன் எலிமெண்ட்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்து நான் காட்டுறேன் எப்படி இதை ஹைட் பண்ணி ஷோ பண்றதுன்ட்டு. எதனா क्वेश्चंस இருக்கா இந்த டிஸ்ப்ளே நன் விசிபிலிட்டி ஹிடனுக்கு? இப்போ இந்த விசிபிலிட்டி உங்களுக்கு ஷோ பண்ணனும்னா இதோட ப்ராப்பர்ட்டி வந்து விசிபிள் நீங்க கொடுத்துட்டீங்கன்னு வெச்சுக்கோங்க, அவன் திரும்பி நமக்கு ஷோ ஆயிடுவான். விசிபிலிட்டி ஹிடன் விசிபிள் இது எல்லாமே நம்ம இங்க பண்ணிக்கலாம் ஆன் அண்ட் ஆஃப் மாதிரி. டிஸ்ப்ளேக்கு பிளாக் நன் அதே மாதிரி ஆன் அண்ட் ஆஃப் நம்ம கொடுத்துக்கலாம். அடுத்து இந்த சிஎஸ்எஸ் டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டி என்னென்ன இருக்கு ஒன் பை ஒன்னா நம்ம பார்ப்போம். இன்லைன் நன்னு பிளாக் இன்லைன் பிளாக்ஸ் இது எல்லாமே எப்படி என்ன பண்ணுதுன்றத இங்க பாருங்க எவ்வளவு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இந்த எல்லா எக்ஸாம்பிள்ஸும் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இன்லைன்னா என்ன? Display an element as an inline element like span. ஓகே, இப்போ இந்த பேராகிராஃப்லாம் என்ன நம்மளுக்கு பிளாக் எலிமெண்டா இல்ல இன்லைன் எலிமெண்டா? inline. பேராகிராஃப் பிளாக் எலிமெண்டா இன்லைன் எலிமெண்டா? Block அண்ணா. யாரோ இன்லைன் சொன்னீங்களே, இன்லைன் எலிமெண்ட்லாம் என்னன்னு சொல்லுங்க. ஓகே, அண்ட் ஸ்டைல் இதெல்லாம் இன்லைன்ல வரும். ஸ்டைல் ஷீட் ஹெரஃப் இதெல்லாம் வரும். யாருமே வாய் திறக்கலையே சார் தவிர்த்து. என்னாச்சு, மறந்துட்டீங்களா? இன்லைன் எலிமெண்ட்ஸ் போல்ட் இட்டாலிக் அப்புறம் மார்க் டேக் இது எல்லாமே இன்லைன் எலிமெண்ட்ஸ் தானா? சப்ஸ்கிரிப்ட் சூப்பர் ஸ்கிரிப்ட் கிட்டத்தட்ட ஒரு 10-15 இன்லைன் எலிமெண்ட்ஸ் நம்ம பார்த்தோம். ஆனா ஒண்ணுதான் வருது, ஸ்பேன். ரீசன் எதையுமே நம்ம யூஸ் பண்ணி பார்க்கல. ஒவ்வொரு வாட்டியும் நீங்க கிரியேட் பண்ணும் போது நம்ம என்னென்ன எலிமெண்ட்ஸ் பார்த்துருக்கோம் என்னென்ன இது பண்ணிருக்கோம் அதை வச்சு நீங்க எக்ஸாம்பிள்ஸ் ஒர்க் அவுட் பண்ணாதான் இன்லைன் எலிமெண்ட்ஸ் என்னன்னு கேட்டா டக்குன்னு சொல்ல முடியும். எல்லாம் ஸ்பேன் டேக் மட்டும் யூஸ் பண்ணிருக்கீங்க, ஈஸியா ஸ்பேன் சொல்லிட்டீங்க. அது ரொம்ப இதுவாயிடும், ஞாபகம் இருக்காது நம்மளுக்கு படிச்சது. நல்ல பிளாக் இதுல போல்ட் எல்லாம் நிறைய பண்ணலாம்பா, பண்ணோம்னா நல்லா இருக்கும்.
ஸோ முடிஞ்ச அளவுக்கு இன்லைன் எலமெண்ட்ஸையும் யூஸ் பண்ணுங்க. ஓகே, நம்ம இப்போ வருவோம். நமக்கு இன்லைன் எலமெண்ட்ஸ்னா என்ன, பிளாக் எலமெண்ட்னா என்னன்னு தெரியும். டிஃபால்ட்டா ஒவ்வொரு எலிமெண்ட்ஸுமே நமக்கு என்னவா இருக்கும், டிஸ்பிளே பிளாக் தான் இருக்கும். இதை நம்ம டிஸ்பிளே இன்லைன்னு நம்மளால செட் பண்ண முடியும். ஓகே, என்ன கிரியேட் பண்ணிருக்காங்க? ஓகே, இவங்க வந்து ஒரு பேராகிராஃப் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸ்பேன் எலிமெண்ட், மை ஸ்பேன், அனதர் ஸ்பேன் எலிமெண்ட். ஓகே, இவனையும் நான் அப்படியே உங்களுக்கு இன்ஸ்பெக்ட் பண்றேன். ரிசல்ட் பார்ட்ல இவன் எப்படி வச்சிருக்கான், ஒரு டிவ் கிரியேட் பண்ணியிருக்கான், டெமோ டிவ். அதுக்குள்ள 3 ஸ்பேன் டேக் இருக்கு. ஓகே, டிஃபால்ட்டா இது வந்து பிளாக் இல்ல, பிளாக்கு பதில் நம்ம எல்லாத்தையுமே என்ன பண்ண போறோம், இன்லைன்ல ஷோ பண்ண போறோம். 1 by 1 ஷோ பண்ணோம்னா டிஸ்பிளே இன்லைன் கொடுத்துட்டீங்கன்னா, இங்க பாருங்க சிஎஸ்எஸ் கோட் இன்லைன் கொடுத்துட்டீங்கன்னா 3 பேரும் ஒருத்தனுக்கு அடுத்து ஒருத்தன் வந்துகிட்டே இருப்பான். இப்போ கண்டென்ட்னு கொடுத்துட்டுனா எந்த ஹைலைட்ஸுமே இருக்காது, நார்மலாவே இருக்கும். ஃப்ளெக்ஸ், ஓகே, ஃப்ளெக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் அது தனியா உங்களுக்கு ஒரு பெரிய கிளாஸாவே நான் எடுக்கிறேன். ஏன்னா ஃப்ளெக்ஸ் வந்து ரொம்ப பெரிய கான்செப்ட்ஸ். டிஸ்பிளே அண்ட் எலிமெண்ட் ஆஸ் எ பிளாக் லெவல் ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர். இது வந்து ஃப்ளெக்ஸ் கண்டெய்னராகவே நமக்கு இங்க ஷோ ஆகும். ஒவ்வொரு கண்டெய்னர், இந்த கண்டெய்னர் நம்ம வந்து இல்ல எனக்கு இன்லைன் பிளாக்ஸ் மாதிரியே ஒன்று பக்கத்துல ஒன்று வேணும்னாலும் அதை நம்ம செட் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு ஃப்ளெக்ஸ்ல. நீங்க இப்போதைக்கு பார்க்க வேண்டியது இன்லைன் பிளாக்ஸ், பிளாக்கு, இன்லைனு, நன்னு. ஓகேங்களா, இந்த 4 மட்டும் பார்த்துக்கோங்க. டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் வந்து நான் தனியா உங்களுக்கு அடிஷ்னல் கிளாஸா ஒன்று வச்சு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, இப்போதைக்கு நீங்க பார்க்க வேண்டியது டிஸ்பிளேல மெயினா 4 ப்ராப்பர்ட்டி தான். இன்லைன் பிளாக்கு, இன்லைன் பிளாக்கு, நன்னு. ஓகே, ஃப்ளெக்ஸ் நான் உங்களுக்கு தனியா சொல்லி தரேன். இங்க பாத்தீங்கன்னாலே ஃப்ளெக்ஸ்ல உங்களுக்கு எவ்வளவு இருக்குன்னு தெரியும். ஃபர்ஸ்ட் ஃப்ளெக்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஃப்ளெக்ஸ் பேசிக்ஸ், ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன், ஃப்ளெக்ஸ் ஃப்ளோ, ஃப்ளெக்ஸ் க்ரோ, ஃப்ளெக்ஸ் ஷ்ரிங்க், ஃப்ளெக்ஸ் ரேப், இவ்வளோ இருக்கு. இது நம்ம தனியா ஒரு செஷன்ல டிஃபால்ட்டா பார்க்கலாம். ஏன்னா நம்ம டைரக்டா டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்னு கொடுத்துட்டா அதோட சேஞ்சஸ் வந்து அங்கே அஃபெக்ட் ஆகாது. ஓகே, ஏன்னா இங்க வந்து அவன் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் நீங்க கொடுத்துட்டான், ஆனா ஃப்ளெக்ஸ் இப்படி டிஸ்பிளே ஆகாது. இந்த ஃப்ளெக்ஸுக்கு நம்ம சில ப்ராப்பர்ட்டிஸ் ஆட் பண்ணணும், எப்படி வேணும்ன்றது. ஓகே, உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் இப்ப காட்டுறேன். இது உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக தான் நான் காட்டுறேன். இப்போ வந்து நான் இவனுக்கு வந்து டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் நான் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு இது எப்படி மாறிடுச்சு, ஒரு டேபிள் காலம்ஸா மாறிடுச்சா? காலமா மாறிடுச்சு. உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும், ஒவ்வொரு கண்டென்ட்டுக்கும் நடுவில் ஸ்பேஸ் கொடுக்கணும்னாலும் அந்த ஸ்பேஸுமே கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போறேன், எல்லா பேராகிராஃப்க்கும் நான் வித் செட் பண்ண போறேன். வித் வந்து 200 பிக்சல். ஓகே, இது ஏன் நான் இப்ப கொடுக்கறேன்றத உங்களுக்கு நான் சொல்றேன். பிக்சல் தான் நல்லா தான் கொடுத்துருக்கேன். ஓகே, இங்க நான் ஜஸ்டிஃபை கண்டென்ட். ஓகே, இருங்க, இது கண்டென்ட் அதிகமா இருக்கிறதால பிரச்சனை பண்ணுது. H1 tag. இவனுக்கு டிஸ்பிளே. ஓகே, இப்போ இந்த டிவுக்கு நான் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்னு கொடுத்துட்டேன். ஓகேங்களா, இவனை நம்ம எப்படிலாம் வேணும் ஜஸ்டிஃபை கண்டென்ட் பண்ணிக்கலாம். வந்து எனக்கு லெஃப்ட்ல வேணுமா, சென்டர்ல வேணுமா, ரைட்ல வேணுமா, ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட்ல வேணுமா, ஒவ்வொரு கண்டென்ட்டுக்கும் ஸ்பேஸ் வேணுமா, இது எல்லாமே நம்மளால பண்ண முடியும். நான் பிளாக் கண்டென்ட் யூஸ் பண்ணதால என்னால் அது செட் பண்ண முடியல. சென்டர்
ஓகேங்களா? ஃப்ளெக்ஸ்ன்னு கொடுத்ததால எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டி அக்செப்டபிள் ஆகுது. எண்டு நம்ம டெக்ஸ்ட் அலைன் சென்டர் லெஃப்ட் ரைட் பார்த்துருப்போம். டெக்ஸ்ட்டுக்கு பார்த்துருப்போம். கண்டென்ட் ஒட்டுமொத்த பிளாக் எலிமெண்ட்டுமே நம்ம இங்க மாற்ற முடியும். ஸ்டார்ட் ரைட் லெஃப்ட் அண்ட் ரைட் ஸ்பேஸ் அரவுண்ட் ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் நடுவில் ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்து வரும். ஸ்பேஸ் பிட்வீன் ரெண்டு எலிமெண்ட்டுக்கும் நடுவில், அதாவது ரெண்டு எலிமெண்ட் டு தி எண்டு கூட்டு போயிட்டு நடுவில் ஸ்பேஸ் தரது. ஸ்பேஸ் ஈவன்லி இந்த 3 ஸ்பேஸும் ஈக்குவலா இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் நம்மளால கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஃப்ளெக்ஸ் ரேப், ஃப்ளெக்ஸ் நோ ரேப், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்கு ஃப்ளெக்ஸ்ல. டைரக்ஷன்ஸ் உங்களுக்கு எந்தெந்த டைரக்ஷன்ஸ் வேணும், ரோவில் வேணுமா இல்லை காலம்ல வேணுமா, அந்த ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன்ஸுமே நம்ம இங்க செட் பண்ணலாம். அதோ பாருங்க, ரோ ரோ ரிவர்ஸ், காலம் காலம் ரிவர்ஸ். ஃப்ளெக்ஸ் பேசிக்ஸ்ன்னு போகும்போது நம்பர் ஆட்டோ இனிஷியல்ஸ் எப்படிலாம் நம்ம அதை இது பண்ண போறோம், லென்த் ஐட்டம்ஸை வந்து எப்படி நம்ம செட் பண்ண போறோம். ஃப்ளெக்ஸ் ஃப்ளோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஷார்ட் அண்ட் எந்த டைரக்ஷன்ஸ்ல வரணும், அதாவது ஃப்ளெக்ஸ் ஃப்ளோ வந்து என்னன்னா ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன், ஃப்ளெக்ஸ் ரேப் இது ரெண்டுத்தையும் டிஸ்பிளே பண்ணி சொல்றோம்னா ஃப்ளெக்ஸ் ஃப்ளோ. ஃப்ளெக்ஸ் க்ரோ ப்ராப்பர்ட்டி, அதாவது உங்களுக்கு எவ்வளோ வந்து ஸ்பேஸ் வேணும் ஒரு கண்டென்ட்டுக்கு. ஃப்ளெக்ஸ் க்ரோ ப்ராப்பர்ட்டி ஸ்பெசிஃபை how much the item will grow relative to the rest of the flexible items inside the same container. இப்ப இது ஒரு கண்டெய்னர். ஓகேங்களா? நான் இப்ப மவுஸ்ல உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டுறது ஒரு கண்டெய்னர், இவன் ஒரு கண்டெய்னர். இந்த கண்டென்ட் ஷோ பண்றது ஒரு கண்டெய்னர், கண்டென்ட்டோட டைட்டில் ஷோ பண்ற ஒரு கண்டெய்னர்னு வச்சுக்கோங்க. இவங்க ரெண்டுத்தையுமே நான் ஒரு கண்டெய்னர்ல வச்சிருக்கேன். இப்ப இவனுக்கு வந்து நான் இந்த கண்டெய்னருக்கு ஒரு வித் நான் செட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. இவனுக்கு வந்து ஒரு வித் வந்து 1000 பிக்சல் வச்சுட்டுனா மீதி இருக்கிற வித்து டிஃபால்ட்டா இவன் எடுத்துப்பான் ஃப்ளெக்ஸ் க்ரோல நம்ம கொடுத்துட்டோம்னா. ஸோ அதுதான் வந்து இங்க ஃப்ளெக்ஸ் க்ரோல வர்றது. அடுத்து ஃப்ளெக்ஸ் ஸ்ட்ரிங்க், உங்களுக்கு எவ்வளவு ஸ்ட்ரிங்க் பண்ணி காட்டணும். ஸ்பெசிஃபை how the items will shrink relative to the rest. அதாவது எனக்கு இவ்வளோன்னு காட்டிட்டு மீதி அவனை காட்டு. ஃப்ளெக்ஸ் க்ரோனா எனக்கு இவ்வளவு செட் பண்ணிட்டு மீதி இவனோட 3 மடங்கு காட்டு, இல்லை இவனோட 4 மடங்கு அவனோட வித் அதிகமா காட்டுறது ஃப்ளெக்ஸ் க்ரோல வரும். ஸ்ட்ரிங்க் பண்ணி காட்டுறது ஃப்ளெக்ஸ் ஸ்ட்ரிங்க்ல வரும். ரேப், உங்களுக்கு ரேப் பண்ணணும், அதாவது ஒண்ணு கீழே ஒண்ணு வரணும், இல்ல பக்கத்திலே இருக்கணும்ன்றதெல்லாம் இங்க ஃப்ளெக்ஸ் ரேப்ல வரும். நீங்க பாருங்க, லைனா ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டாங்க, இவன் லைனாவே நம்ம ஷோ பண்ணி இருக்கலாம். ஓகே, ஏன்னா அவன் என்ன பண்ணிட்டான், இங்க எனக்கு வித் வந்து 200 பிக்சல் தான், அதுக்கப்புறம் அதுக்கு கண்டென்ட் அதிகமா இருந்ததுன்னா எனக்கு ரேப் பண்ணிட்டுனா அவனை கீழே எடுத்துட்டு வந்து காட்டிடு. அந்த ஃப்ளெக்ஸ் ரேப் நான் தூக்கிட்டேன். இந்த பாருங்க, ஹைட் அண்ட் வித் ப்ராப்பரா எனக்கு செட் ஆகல. அந்த டிவுக்கு ஹைட் அண்ட் வித் எனக்கு ப்ராப்பரா செட் ஆகல. 50-50 பிக்சல் எனக்கு இங்க கரெக்டா உட்காரல. இதே நான் இங்க ஃப்ளெக்ஸ் ரேப்னு கொடுத்துட்டேன்னா எனக்கு எல்லாமே அழகா 50-50 பிக்சல்ல ஸ்கொயர் மாதிரி எனக்கு ஷோ ஆயிடும். ஸோ இதெல்லாமே ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம 1 by 1 கம்மிங் செஷன்ல நம்ம ஒரு நாள் பார்க்கலாம். ஓகே, இப்போதைக்கு சிஎஸ்எஸ்ல நம்ம டிஸ்பிளே பார்த்துட்டோம், டேபிள் பார்த்துட்டோம், லிஸ்ட் பார்த்துட்டோம். இன்னும் பார்க்க வேண்டியது பொசிஷன்ஸ், ஓவர்ஃப்ளோ, இது 2 தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஓகே, இது 2மே நம்ம நெக்ஸ்ட் செஷன் பார்த்துட்டு நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் கான்செப்ட்ஸ்க்கு மூவ் ஆயிடும். ஓகேவா? அலைன் பண்றது என்னது சார்? அலைன் ஒன்னு இருக்கா? அலைன் அதுதான் இது அலைன்மெண்ட் சார். நம்ம ஹைட் வித் மார்ஜின் கொடுத்து ஒரு கண்டென்ட் எப்படி அலைன் பண்ண போறோம், அதுலயே வந்துரும். டெக்ஸ்ட் அலைன் இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோமே. டெக்ஸ்ட் அலைன் லெஃப்ட் ரைட், உங்களுக்கு பொசிஷன்ஸ்ல இந்த அலைன்மெண்ட்ஸ் வந்துரும். இன்னும் இந்த பர்டிகுலர் அலைன்மெண்ட்ஸ்ல பொசிஷன்ஸ் தான் நம்ம பார்க்கணும். அதை நம்ம நெக்ஸ்ட் செஷன் பார்க்க போறோம். ஓகே, நம்ம இங்க டெக்ஸ்ட் அலைன் பார்த்துட்டோம், லெஃப்ட் ரைட் சென்டர், அதுக்கப்புறம் பாக்ஸோட அலைன்மெண்ட். இது வந்து மார்ஜின் பேடிங் கொடுத்து நம்ம அலைன்மெண்ட் ஷோ பண்றது நம்ம பாக்ஸ் மாடல். இந்த அலைன்மெண்ட்ல நமக்கு இன்னும் மிஸ் ஆயிருக்கிறது பொசிஷன்ஸ் மட்டும்தான். ஓகே ஓகே, அந்த பொசிஷன்ஸ் நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்த்துக்கலாம். ஓகே ஜி, அந்த டிஸ்பிளே நன்னுன்றது வந்து எந்த இடத்துல வந்து யூஸ் ஆகும்? இப்ப சப்போஸ் நமக்கு அது தேவை, அதாவது இருக்கும், ஆனா வந்து அது நமக்கு விசிபிளா தெரியாது அப்படின்றப்ப நம்ம அதை ஒரு எக்ஸாம்பிளோட சொல்ல முடியுமா? எதுக்காக நம்ம அதை வந்து யூஸ் பண்றோம்? ஓகே, இப்ப வந்து நம்ம ஷோ அண்ட் ஹைட் மாதிரி கான்செப்ட் இருக்கு, ஞாபகம் இருக்கா? ஒரு பட்டனை கிளிக் பண்ணாதான் ஒரு கண்டென்ட் ஷோ ஆகும். திரும்பி அந்த பட்டனை கிளிக் பண்ணா அந்த கண்டென்ட்டே நமக்கு ஷோ ஆகாது. டாகல் மாதிரி வச்சுட்டு ஷோ ஹைட்ன்ற மாதிரி வச்சிருப்பாங்கல்ல. ஆமா ஆமா.
அந்த மாதிரி இப்ப நான் அந்த டாகுல் ஆன் ஆயிடுச்சுன்னா அந்த பர்டிகுலர் டிவுக்கு நான் டிஸ்பிளே நன்னுன்ற ப்ராப்பர்ட்டி செட் பண்ணிடுவேன். அந்த டாகுல் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா அந்த பர்டிகுலர் எலமெண்ட்டுக்கு நான் டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டியை வந்து நான் பிளாக்னு கொடுத்துருவேன். ஓகே வேணும்னா ஷோ பண்ணு, இல்லைன்னா ஷோ பண்ணாது. ஷோ ஹைட் கான்செப்ட் தான் அவன் டிஸ்பிளே. ஓகே ஜி. ஓகே, எத்தனை பேரு ஹவு டு பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க? என்ன இப்பதான் எக்ஸாம்பிள் எல்லாம் பார்த்துட்டு இருப்பேன் நிறைய. நான் அவுட்டுக்குள்ள நான் போல. மத்தவங்க? நானும் இன்னும் போல அண்ணா, நானும் பார்க்கணும். ஏன்னா நம்ம சிஎஸ்எஸ் நிறைய முடிக்க ஒர்க் பண்ணணும், நிறைய ஒர்க் பண்ணாதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸே கிடைக்குது. அதுக்குதான் சார் நீங்க ஹவு டுல வந்து இப்ப நீங்க பார்க்க ஹவு டுல ஒவ்வொரு எக்ஸாம்பிளா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க, எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு தெரியும். நான் பாத்துறேன், இந்த வாரம் பாத்துறேன். ஓகேங்களா? நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட் கான்செப்ட்ஸ் விட்டுருங்க. இதுல ஜாவா ஸ்கிரிப்ட்ஸும் நடுவுல ஆட் ஆகும். ஜாவா ஸ்கிரிப்ட் கான்செப்ட்ஸ் விட்டுருங்க. சொன்னமா அதனாலதான் சில இதுல கன்ஃபியூஸ் ஆயிடுது. அதனால நான் அதுக்குள்ள போறது நிப்பாட்டிட்டேன். 2 தடவை போய் பார்த்தேன். ஜாவா ஸ்கிரிப்ட் எல்லாம் நிறைய டிசைனை கிரியேட் பண்ண பாருங்க. இப்ப நான் வெர்டிகல் டாப்ஸ் இருக்கு, இந்த டிசைனை மட்டும் கிரியேட் பண்ணுங்க. ஓகே ஓகே ஃபங்க்ஷன்ஸ் அப்புறம் பாத்துக்கலாம். Okay. ரீசன் அதுக்கு தான் நான் சொல்றேன். ஏன்னா நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட் போகும்போது நீங்க டிசைனும் நீங்க ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு, HTML கண்டென்ட்டும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு, ஜாவா ஸ்கிரிப்டும் ஸ்ட்ரகிள் ஆயிடுச்சுன்னா நமக்கு எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடும். சரிப்பா சரி பாத்துறேன். ஒரே ரீசன் தான் இந்த ஹவு டு நான் அடிக்கடிக்கு பார்க்க சொல்றது. போக HTML டேக்லாம் கொஞ்சம் அப்படியே குறைஞ்சிரும் போல இருக்கு. ஃபுல்லாவே ஜாவா ஸ்கிரிப்ட் தான் வரும் போல. உள்ள ஜாவா ஸ்கிரிப்ட்ஸ்ல நம்ம எல்லாமே பண்ணலாம். நிறைய அதுக்குள்ளே பண்ணிடுவோம் போல இருக்கு. HTML எல்லாம் கூட நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். HTMLs இருக்கும், நம்ம அந்த HTMLs நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ஸ் குள்ள யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். யூஸ் பண்ணிடுவோம். அதாவது கன்வெர்ட் பண்ணிக்கிற மாதிரி வருது. பார்த்தேன் கன்வெர்ட்டட். முடிஞ்ச அளவுக்கு இந்த ஹவு டு பாருங்க. நான் இந்த ஹவு டு பார்த்து படிச்சுதான் நான் இப்ப இங்க இருக்கேன். படிக்கிறேன். இந்த வாரத்துல என்னோட லீடு வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து சிஎஸ்னா என்னன்னு பாத்துக்கோ, HTMLனா என்னன்னு பாத்துக்கோ. இந்த ஹவு டுல ஒவ்வொரு காம்பனண்ட்டும் எப்படி கிரியேட் பண்ணியிருக்கான், என்ன பண்ணியிருக்கான், இதுதான் அவர் எனக்கு கொடுத்த டாஸ்க். நான் இதை பார்த்துதான் நான் கத்துக்கிட்டேன் சிஎஸ்எஸ் எப்படிலாம் பண்ணலாம். நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு வீடு கட்டுறதுக்கு செங்கல், மண்ணு, தண்ணி, சிமெண்ட் தேவைன்றதுதான் நம்ம இப்ப பார்த்துருக்கிறது. அது எப்படி நம்ம கட்ட போறோம்ன்றத பாக்குறது தான் ஹவு டு. டிஃபரன்ஸ் பண்ணி சொல்றேன். ஒரு வீடு கட்ட என்னென்ன தேவை, பொருள் தேவையை தான் நீங்க பார்த்திருக்கீங்க. அந்த வீட்டை எப்படி கட்டணும்னு நம்ம இன்னும் பார்க்கல. பாக்குறது தான் இந்த ஹவு டு. ஸோ இது எவ்வளவு டைம் கிடைக்கும் போது நீங்க பாக்குறீங்களோ உங்களுக்கு அது செம்ம பெனிஃபிட்டா இருக்கும் உங்க ஃபியூச்சர்ஸ்க்கு. சூப்பர்ப்பா, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ டீம். நெக்ஸ்ட் செஷன் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ so much. ஹோம்வொர்க் இதுதான்மா நம்ம இன்னைக்கு என்னென்னலாம் பார்த்திருக்கோம்.